அடுத்தடுத்து பேருந்து விபத்துகள் தொடர்ந்து வரும் நிலையில் சாலை பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகள் என்ன என்பது குறித்து திசையன் விளை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். ஏன் இப்படி தவறு நடக்குது? இப்படி வாகனம் ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சிட்டு இருக்க காரணம் என்ன? இது யாருடைய தவறு? துறை ரீதியா சம்பந்தப்பட்டவங்க இதுல நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த உயிரிழப்பை தடுக்கவே முடியும். அப்படி இல்லைன்னா கடவுளே வந்தாலும் இந்த உயிரிழப்பை தடுக்கவே முடியாது. அது விபத்துக்கு காரணமே நம்ம பொறுமை தான் காரணம். பொறுமையாக போயிட்டா ஒன்றுமே இல்லை. ஒரு பிரேக் அடித்து ஸ்லோ பண்ணி நம்ம பொறுமையாக போயிட்டோன்னா உயிரை பாதுகாக்கலாம். காரணம் இப்போ சரியான சிக்னல் இல்லாத காரணம் தான். இங்கே என்ன பண்ணணும், அங்கங்கே ஒவ்வொரு சிக்னல் வச்சுருந்தா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா இந்த ரோட்டில் ஒரு 5 மஞ்சள் கோடு, ஒவ்வொரு ரோட்லையும் மஞ்சள் கோடு போட்டு விடணும். எங்கெங்கெல்லாம் 5 முக்கு ரோடு, 4 முக்கு ரோடு, 3 முக்கு ரோடுலாம் இருக்குதோ அதனால கண்டிப்பாக ஒரு ரவுண்டான அமைச்சு அதில் குவிலன்ஸு கண்டிப்பாக வைக்கணும். மற்றபடி சிக்னலும் கண்டிப்பாக அதில் வர முறை வச்சாதான் எங்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப தெளிவாக இருக்குமே தவிர எதுவுமே இல்லாமல் இருக்கும் போது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சாலை பாதுகாப்பு என்பதில் எல்லா சாலையில் பயணிக்கக்கூடிய எல்லாருடைய கையிலையும் இருக்குது. எல்லாருமே சாலை விதிகளை சரியாக பயன்படுத்தினா எந்த விபத்தும் ஏற்படாது. தொடர்ந்து நடைபெறும் சாலை விபத்துக்கள் மற்றும் சாலை பாதுகாப்பில் உள்ள குளறுபடிகள் குறித்து திசையன் விளை பகுதி மக்கள் வழங்கிய கருத்துக்களை பார்த்தோம்.